உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு எப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். முதல் ராசியா நம்ம வந்து மேஷ ராசிக்கு வந்து என்ன மாதிரியான சாதகங்கள் நடக்கும், என்ன மாதிரியான பாதகங்கள் வந்து இப்ப வரப்போற புத்தாண்டுல நடக்கும் சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான இயர்னு சொல்லலாம். கார் வாங்க போறாங்க, கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, வண்டி வாசல் எல்லாம் வாங்குவாங்க. காரணம், ஜூனுக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல குரு வரார். சும்மா வரும்போதே ப்ரமோஷன் ஆடுற கையில டைப் பண்ணி எடுத்துட்டு வருவார். நான் வச்சுக்கோ டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி. நீ அசிஸ்டன்ட் மேனேஜராக இங்கேயே சுற்றிட்டு இருக்க, இன்னிலேருந்து நீ தான் டெப்டி மேனேஜர், இந்த ஏரியா ஃபுல்லாக நீயே இன்சார்ஜாக இருந்துக்கோ, அந்த மாதிரிலாம். குரு பகவான் துவக்கத்தில் 12 குடையவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, பணத்தை தரப்போறார் அப்படிங்கிறத தாண்டி நகை தரப்போறார். தங்கம் விக்கிற விலைவாசிக்கு வந்து கோல்டோட விலைக்கு பரவாயில்ல. ஆமா, இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்புனே சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நாங்க எங்க சார் தங்கம் வாங்குற மாதிரியா சார் வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இந்த தங்கத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர். இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி எல்லாம் கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த காயின்ஸா வாங்குறவங்க அவர்களுக்கெல்லாம் கூட பொற்காலமாக இருக்கும். இப்போ வருடத்தின் முற்பகுதியில மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அப்போ இந்த ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் இந்த விசா ப்ராசஸ் ஆகலை. எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் செட் ஆகலைன்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஜூனுக்கு முன்னாடி, ஜனவரி தொடங்கி ஜூனுக்கு முன்னாடி அதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்லாம் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. 9 பார்க்கும்போது அதிர்ஷ்டம் அதிகமாகும். இப்போது இந்த நேரத்தில் தான் 7 சனி பற்றி சொல்லணும். 7 சனி என்னடான்னா, மேஷராசிக்காரங்க மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா, ஒன்று இங்கனக்குள்ளேயே இருந்து பிழைக்கலாமா, இல்லை துபாய் போய் பிழைக்கலாமா, ஏன்னா ஒரு 7 நம்மகிட்டே வந்து ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7 சனி இவங்களை பாடுபடுத்தி ஒரு 6 மாதம் ஆகுது. பாடாப்படுத்துகிறாங்க சார். திக்கு தெரியாத காட்டில் சுற்றிட்டு இருக்கேன். டெய்லி எந்திரிச்சு அப்படி எழுந்து வா அப்படியே எந்திரிச்சு வரேன், அப்படியே ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் பேட்டரி டவுன் ஆயிடுது. ஆமாம், நம்ம ஒரு வேகமாக போகிறோம், ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அண்ணனே வாங்கினே, இன்னைக்கு வந்து நம்ம தம்பி பர்த்டேனே, டே என்ன வேலை பார்க்க விடுங்கடா, பார்ட்டிலேயே வச்சிருக்கீங்க நேரமும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது வேலையை தவிர மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த வருடம் காரணம் என்னன்னா, சனி வக்கரமாக இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்ததால 12, 1, 2 பார்க்கிறார், 6 பார்க்கிறார். இப்போதான் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுன்னா, இந்த பேங்க்காரங்க ஃபோன் பண்ணி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் என்ன ஆகிடும், ஒரு மூடுக்கு வந்துடுவாங்க. கடன் அடைச்சிடலாம்டா, இப்படி வந்துட்டு டெய்லி திட்டு வாங்குறதுக்கு எதையாவது கொண்டு போய் அடமானம் வச்சாது இந்த கடன் அடைச்சிடலாம்டா அப்படின்னு ஒரு தைரியம் வந்து ஓவர் டைம், இன்னிலேருந்து நான் ஓவர் டைம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ கடனை படப்படப்படன்னு அடைக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று. ஸோ கடனை அடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ சொத்து வாங்குறது, நான் அதான் சொன்னேன், டுவர்ட்ஸ் த ஜூன் வரைக்கும் குரு பகவான் கூட்டு போகிறார். ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்க, சிபில் எல்லாம் 750 கம்மியாக சிபில் இருந்தால் அது எல்லாத்தையும் சரி பண்ணுறது குரு பகவானோட அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. கடன் அடைச்சு நோ டியூஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்க வச்சுருவார். ஆஃப்டர் திஸ் ஜூன் 4ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு 8 தான் பார்க்குறாரு, சொத்து பார்க்குறாரு. இது வரைக்கும் கோல்டு, அது கோல்டு இஸ் அசெட். இப்போ அடுத்து வீடு, காரு, ஒன்லி அசெட்ஸ் மட்டும்தான். நம்ம வந்து இந்த சில்லற காசுக்கெல்லாம் ஆசைப்படுற டைப்பே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பர்ட்டியே வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 10 பார்க்குறார். இந்த 10ஆம் இடம் என்பது என்னன்னா, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இந்த ஹோட்டல் தொழிலாம் நல்லா வரும். உணவகம் வைக்கிறது, கையேந்தி பவுன் மாதிரி சின்ன கடை தான், ஆனால் வந்து பிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது
10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் பிஸ்னஸ் பண்றதுக்கான ஐடியா வரும். எப்படியாவது உழைச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு இருந்த நான் வந்து நானும் ஒரு ஆளுங்கிறத காட்டுறேன்டா. அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ. நீ எப்படி போன வருஷம் இதே மாதிரி கடன் கேட்டியோ அதே மாதிரி இந்த வருஷம் நான் கடனை ஜெயிச்சு காட்டுறேன். அண்ணாமலை எல்லாம் அவங்க ஆக போறாங்க. திஸ் பீப்புள்ஸ் ஆர் பிகம் அண்ணாமலை. அண்டு 12ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. அந்த சனியவே பார்த்துறாரு. எந்த சனி டென்ஷன் பண்ணானோ அந்த சனியை குரு பார்த்து ஆஃப் பண்ணிடுறாரு. ஓகே, இனிமே 7.5 சனிலேருந்து உனக்கு விடுதலை. ஸோ வந்த ஒரு சனி வந்து ஒரு 6 மாதம் வக்கரமாக சுற்றிட்டார். அவர் ஏன் வந்தானே அவனுக்கே தெரியாத மாதிரி சுற்றிட்டு இருந்தான். ஒரு 6 மாதம் தான் வேலை செஞ்சு அதுக்குள்ளே குரு பார்த்து ஆஃப் பண்ணிட்டார். ஸோ 7.5 சனிலேருந்து பெரிய விடுதலை. 2026 மேஷராசிக்காரர்கள் சொத்து சேர்த்த போகிறாங்க, தீவிரமாக வேலை பார்க்க போகிறாங்க, புதிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறாங்க. இவர்கள் எல்லாருமே அடுத்த அம்பானியாக மாற போகிறாங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ வந்து வரப்போற 2026 வந்து மேசராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வந்து காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதை கேட்ட ஆடியன்ஸ் கண்டிப்பா மேசராசிக்காரங்களும் எல்லாரும் ஆகாயத்துல பறந்துட்டு இருப்பாங்க. எப்படா இந்த வந்து ஆண்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இவர்களுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லிடுவோம். கண்டிப்பா சார். என்னதான் வந்து நிறைய சாதகங்கள் இருந்தாலும் எங்கேயாவது ஏதாவது கண்டிப்பா நடக்கும். ஸோ அவங்களுக்கான வழிபாடு முறைகளும் வழிபாடு என்னன்னா, இவர்கள் வந்து பெரும்பாலும் திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவானை பார்த்துட்டே இருக்கணும். இந்த 6 மாசமும் சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சூலூர்ல இருக்கக்கூடிய குரோம்பேட்டை பக்கத்துல பொழிச்சூலூர்ல இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். பெரும்பாலும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர், அது நாய்களுக்கு வந்து உணவிடுதல், நாய்களை பராமரித்தல் போன்ற மாற்றுத்திறனாளிகள் ரோட்ல பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா சனீஸ்வரன் தான். அதை மறந்துடாதீங்க. ரோட்ல யாரையாவது பார்த்தீங்கன்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். சனி 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 இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. மேசராசிக்காரர்கள் சனி பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபட்டாலும் சரி, அல்லது டெய்லி சனி ஹோரையில் வழிபட்டாலும் சரி, அல்லது 24 வருஷம் சனியை மட்டுமே கும்பிட்டு இருந்தாலும் சரி, இதை மட்டும் பிடிச்சிங்கன்னா பெரிய ஆளாயிடலாம். அப்போ இந்த வரப்போற 2026 வந்து மேசராசிக்காரர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத மார்க்ல சொல்லிடலாம் சார். 2026 மேசராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். சோ திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி ராகு குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பேரல. 2026 குரு மட்டும்தான் பேர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளே என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பரா அதுல பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சுதான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா,
முக்கியமா பிளஸ்டாவே சொத்து சேர்த்துறதும் தொழில்ல பிஸியா இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துட்றாரு. அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்ப ஜென்ரலா என்ன பண்ணிடுறாருன்னா, யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாரா இருந்தாலும் உங்க பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும், குழந்தை பிறந்துரும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகள் வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ நிச்சயம். அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி, எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க, என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா சார். நன்றி.